இங்க ஹீரோ மேரேஜ் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்ல குடிச்சிட்டு வந்த விஷயம் அவங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கும் தெரிஞ்சு போகுது. அதனால இந்த பொண்ணு கிட்ட அண்ணன் இப்படி பண்ற ஆளே கிடையாது, ரொம்ப நல்லவன், ஆனா இது போக போக சரியாயிடும்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. தினம் இந்த பொண்ணு தங்கச்சி கால் பண்ணி மேரேஜுக்கு அப்புறமாச்சும் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதுவும் வீணாகி போச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அவங்க புருஷனும் வேலைக்கு போயிட்டு இந்த பொண்ணு கிட்ட வரா. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே பிடிக்காம வேலைக்கு போயிடுறான். அண்ட் ஹீரோ ஒர்க் பண்ண இடத்துல ஹீரோட தங்கச்சி புருஷனும் ஒர்க் பண்ணுவாரு. இவன் கவலையா இருக்கிறத பார்த்ததுமே ஒய்ஃப் எங்காச்சும் வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. இவனும் ஒய்ஃபை தனியா கூட்டிட்டு போறான். அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்றா. அப்ப பேசிட்டே இருக்கும்போது உன்னோட பியூட்டிஷியன் வைக்கிற கனவும் ஃபாரின் போற கனவும் என்னாச்சுன்னு கேட்கறாங்க. அப்பதான் ஹீரோக்கு இந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு கனவு இருக்குன்னு தெரிய வருது. சோ இந்த விஷயத்தை அவங்க தங்கச்சி கிட்ட சொல்லி அவளோட ட்ரீம் பெருசா இருக்கு, ஆனா என்கிட்ட அவள பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றான். ஆனா அவங்க தங்கச்சி எல்லா பொண்ணுக்குமே நிறைய கனவுலாம் இருக்கு, இருந்தாலுமே அவங்க ஹஸ்பண்ட் எப்படி பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு தான் கடைசியில வந்து நிப்பாங்க. நீ நல்லா பாத்துக்க, அதுவே அவனுக்கு போதுமானதா இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. தென் இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணதுக்காக நிறைய கிஃப்ட்லாம் வாங்கி தந்து கவிதைலாம் சொல்றான். அந்த பொண்ணுமே அப்போதைக்கு என்னோட அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க இந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ஹாப்பியா நடந்துக்கிறான். அதனால இந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது அவங்க தங்கச்சி இந்த பொண்ணு ரொம்ப நல்லா மேக்கப் போடுவான்ற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கற மாதிரி நீ அழகா மேக்கப் போடுவல, அப்ப உனக்கே நீ மேக்கப் போட்டு காமின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பொண்ணுமே மேக்கப் போட்டு வந்து நிக்கிறா. அதை பார்த்த ஹீரோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த பொண்ணு இது வரைக்கும் மேக்கப் போட்டு யாருமே பாராட்டினது இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறா. தென் ஒய்ஃபோட ட்ரீமை பத்தி சொல்லி உனக்காக நான் கடைசி வரைக்கும் போராடுவேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன்னு சொல்றா. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா.